திருவிழா வந்தாவே மறுநாள் மீன் திருவிழா இல்லாமையா இன்றைக்கி எங்கள் ஊரில் செம சூப்பரான மீன் திருவிழா. கோயிலுக்கு பக்கத்தில் எங்கே பார்த்தாலும் நிறைய மீன் கடை போட்டிருப்பாங்க. காலையிலே போனோம் அப்படின்னா நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனும் கிடைக்கும். கொஞ்சம் லேட்டாக போனீங்க அப்படின்னா விளக்கு மலிவான மீனும் கிடைக்கும். நல்லா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த டைமில். நாங்கள் அங்கெல்லாம் போயிட்டு வாங்க மாட்டோம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மீன் குளம் ஒன்று இருக்குது. அதனால் நல்ல ஃப்ரெஷ்ஷாக காலையிலே வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அப்பா ஒரு 8 மணி போலலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அது எங்கே வச்சு பாதுகாக்கிறதுனே எனக்கு தெரில. டபன்னு போட்டு அடிச்சுக்குது சிங்கில் போட்டு வச்சா. அது பாட்டே அடிச்சுட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சனுஸ்காவை போய் வேன் ஏற்றி விட்டுட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இதுக்கு தேவையான வெங்காயத்தை தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு ஒரே ஒரு சின்ன பேஸ்ட் அரைக்கணும். அதுக்காக வந்து ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. புளியை கரைச்சிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கையாலேயே கரன்னு கரைச்சி விடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு தாளிப்பை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண் சட்டி வச்சுட்டு அது விளக்கெண்ணெய் போட்டால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கணும் வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு அதையும் ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து வெந்தயம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டேன். சைட் பை சைடாக வந்து வறுவலுக்கும் வந்து மேரினேஷன் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டு வச்சாச்சு. குட்டி பாப்பாவுக்கு ரசம், முட்டை எல்லாம் வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். மாங்காய் இல்லாமல் மீன் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு திருவிழா ஸ்டார்ட் பண்ணும் போதே ப்ரிப்ரேஷனோடு வந்து மாங்காய் வாங்கி வச்சுருந்தேன். அதையும் கட் பண்ணி போட்டு மீனையும் போட்டு சூப்பராக வந்து கொதிக்க விட்டுடலாம் அப்படி சொல்லி கொதிக்க விட்டாச்சு. எல்லாம் ரெடியாகி வந்துருச்சு. மீனையும் வறுத்து சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிடலான்னு சொல்லி எல்லோரும் உட்காந்து சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம்.